ஜாக்கெட்டை வைத்து ஓவல் மாடல் போட் நெக்கு வச்சு வெட்ட போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ அளவு ஜாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட் நெக் மாடல். போட் நெக்கில் பேக்கில் ஓவல் வச்சு நாட்டு வச்சு மாடல் வந்து வெட்ட போகிறோம். பேக் ஓவல், பின்னாடி வந்து இந்த மாதிரி மாடல். இந்த மாடல் உள்ளதை நம்ம வெட்ட போகிறோம். ஒரு கோடு போட்டுங்க, அளவு ஜாக்கெட்டு கோடு போட்டுங்க. உயரம் எவ்வளோ இருக்குது, அளவு ஜாக்கெட்டில் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. உயரம் 12.5. இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். இடுப்பு வந்து 28. இப்போ பின்பக்கம் வரைய போகிறேன். அப்படியே 2ஆக மடக்கிக்கங்க. ஜாக்கெட்டை 2ஆக மடக்கிக்கங்க. மடக்கிட்டு கரெக்டாக கீழே வச்சுக்கோங்க. கரெக்டாக கீழே அந்த கோடுக்கிட்ட வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வைங்க. அளவு ஜாக்கெட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இங்கே இருக்குது, கொஞ்சோண்டு மேலே ஏற்றிக்கங்க. மேலே ஏற்றிட்டு கரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வரைஞ்சிங்க. அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வரைங்க. வரைஞ்சிடும். இப்போ ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். வரைஞ்சிடும் பாருங்கள். இதில் அழகாக அப்படி ஓவல். வரைஞ்சிங்க. இப்போ ஓவல் மாடல் பின்னாடி வரைஞ்சிட்டோம். இதில் என்ன இருக்கோ அது அப்படியே வரைங்க. 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.25. இப்போ சைடை மார்க் பண்ணுங்க. சைடு மார்க் பண்ணுங்க. இப்போ பாடி லூஸ் பார்க்க போகிறோம். பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. 8.75. பேக்கில் 9 இருக்கான்னு பார்த்துருவோம். 9 இன்ச்சு இருந்தால் ஓகே. 9 இன்ச்சு இருக்குது. அப்போ 35 இன்ச்சு பாடி. 35 இன்ச்சு பாடி 9 கிராஸ் ஆகிங்க. இப்படி கிராஸ் ஆகிங்க. கிராஸ் ஆகிட்டோம். இப்போ 28 இன்ச்சு இடுப்பு. 7, 1.25, 1.5. இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ முண்டை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம்.
கரெக்டாக எந்த மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு பார்த்துட்டு இப்படியே வச்சு பார்த்துருங்க. வச்சுட்டோம். இப்போ வந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஷோல்டரோட அகலம் 1.25. நம்மளுக்கு வந்து 2 வச்சா போதும். அப்போ ஷோல்டரை கொஞ்சம் நகர்த்திக்கணும், அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். 35 இன்ச்சு பாடி, 5.25 இருந்தால் போதும். 6 வச்சுட்டேன். இப்போ இதிலேருந்து அழகாக வந்து கோடு போடுங்க. கோடு போட்டோம். கோடு போட்டு திருப்பி ஒரு வாட்டி முண்டா பார்த்தோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கணும், முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அழகாக வந்து போட் நெக்கு வரைஞ்சதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. ஓவல் மாடல் 8. இதிலேருந்து நாட் வந்துடும். இப்போ பேக் வரைஞ்சிட்டோம். பேக் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. ஓவல் மாடல் வரைஞ்சிருக்கேன். ஓவல் மாடல் வரைஞ்சது. இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். இது எல்லாருமே பார்த்துட்டீங்க. கரெக்டாக இப்போ வந்து 35 பாடிக்கு இடுப்பு 28க்கு நம்ம ஓவல் மாடல் வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சதை எல்லா உள்ளங்களும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். இப்போ ஷோல்டர் ஏன் தள்ளனாக்கா, இந்த அகலம் வந்து சின்னதாக கேட்டிருக்காங்க, 2.25 தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஷோல்டர் வந்து நகர்த்திட்டேன். இப்போ கை வெட்ட போகணும். அளவு ஜாயிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். ஆறரை தான் இருக்குது. இப்போ கை நீளம் எவ்வளோ இருக்குது? கை நீளம் 11. கை நீளம் 11. கை நீளம் 11. 11.5 வைக்கிறேன். 11.5 வைக்கப்பட்டது. கை லூஸ் வந்து 9.5. 4.25 வச்சுட்டேன். 9.5. அடிங்க எவ்வளோ இருக்குன்னு திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கணும். 6.5 7.25. 6.5 வைக்கிறேன். 7.25 ஓகே வச்சுட்டேன். இங்கேருந்து 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 இன்ச்சு இறக்கிட்டேன். 3 இன்ச்சு இறக்கி இப்போ கை வந்து டிராயிங் வரைய போகிறேன். ஏழே கால் வச்சுட்டேன். வரைஞ்சிட்டேன். இது 6.5, இது 7.25. 7.5 வைக்கல, 7.25 தான் இருக்குது அளவு ஜாயிட்டில். இது ஓவல் மாடல் ஜாக்கெட்டு. பார்த்துட்டோம். இப்போ அளவு ஜாயிட் பிரகாரம் எல்லாமே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம்.
கை லூஸ் கரியாக இருக்குது. அடிங்கை கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். அடிங்கை கரெக்டாக இருக்குது. இப்போ முண்டா சரியாக இருக்கான்னு பார்த்தோம். முண்டா கரெக்டாக இருக்குது. இப்போ கை லூஸ் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது. கை லூஸ் மட்டும் கொஞ்சம் உள்ளே போகிறேன். கை லூஸ் மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ கை வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டு, கை வந்து 11 இன்ச்சு கை நீளம். 11 இன்ச்சு கை நீளத்துக்கு நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் வெட்டுவதை கவனமாக பாருங்கள். பேக்கை வெட்டிட்டு ஃப்ரண்ட் வெட்ட போகிறேன். இப்போ பேக்கை வெட்ட போகிறேன். அர்க்காத் பண்ணிடுவோம். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வாஸில் வெட்டுறதுனால வெட்ட வேண்டிய தேவையில்லை. அப்புறமேல் தைக்கும் போது வெட்டிக்கலாம். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது, ஒரு புள்ளி மட்டும் நான் கூட்டிக்கிறேன். கரெக்டாக ஒரு புள்ளி கூட கம்மியாக இருக்காது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் ஓகே. பாருங்க, அர்க்காத்தில் வந்து கரெக்டாக அப்படி உட்காரணும். உட்கார்ந்தா ஓகேன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரண்ட் வெட்டுவதை கவனமாக பாருங்கள். பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பேக்கில் 6, முண்டா இறக்கம் எவ்வளோ? முண்டா இறக்கம் 5. ஃப்ரண்ட்டு குறைச்சிருங்க, 5 வைங்க போதும். இப்போ ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ? அளவு சைடில் என்ன இருக்காது அப்படியே பார்த்துருங்க. 35 இன்ச்சு பாடி, 9 இன்ச்சு இருக்குது. 9 வச்சுட்டேன். 9க்கு நேராக ஒரு கோடு. 9க்கு நேராக ஒரு கோடு போட்டேன். இப்போ நம்ம கிராஸில் போட்டு வெட்டிட்டு இருக்கோம். டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அளவு ஜாயிட்டில் 2.75, இங்கேருந்து 3.75.
3.25 நவுத்திட்டேன். நேராக ஒரு கோடு. இப்போ 35 இன்ச்சு பாடி. இடுப்பு வந்து 28 7. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1.25. இந்த 1.25 இங்கே வச்சுருங்க. மார்பகம் பெரிய மார்பகம். இப்போ 35 12 36 12 12.25 இருக்கணும். 12.25 கரெக்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து அளவு ஜாயிட்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் உள்ள வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு கழுத்து இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நேராக அப்படி வைங்க. வச்சுருங்க. இப்போ அழகாக பின்னாடி இப்படி ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு அழகாக அப்படி மேலே போயிருங்க. மேலே போயிட்டோம். இப்போ இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25 பாதி, 3.5 பாதி, 3. பாடி லூஸ் வந்து 35. 8.25 இங்கேருந்து வச்சுருங்க. 8.25 கரெக்டாக இங்கேருந்து வைங்க. வச்சுட்டேன். டாட்டுக்காக கொஞ்சம் உண்டு. இப்போ சைடு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சைடு 4.25 வச்சுட்டேன். வச்ச பிறகு இந்த கோடை வந்து இப்படி மேலே ஏற்றிட்டேன். இப்போ டாட்டு இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 2.5 வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4 ஒரு 2.5 6.25. இடுப்பு வந்து 28. 4 ஒரு 2.5 6.5 6.25 7 இன்ச்சு வேணும். 6 இன்ச்சு போதும். 4.25. 4 இன்ச்சு கம்மியாக வைங்க. ஓகே, 4 இன்ச்சு கம்மியாக வச்சிங்கன்னா சிறப்பு. 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சாலும் அழகாக இருக்கும். இடுப்பு வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். வச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து டாட்டு இந்த கார்னர்லேருந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை அழகாக வரைங்க. இப்போ C1 8.25 நம்ம வச்சுட்டோம். இது C2 வந்து 39 9.25 வருதான்னு பார்த்துருவோம். 9.25 வருதான்னு பார்த்துருவோம். 9.25 இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ முண்டா கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்குது. எந்த வேறு மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வேறு மாற்றம் இல்லை. இது இப்படி தான் நீங்கள் வந்து கிராஸில் போட்டு வெட்டணும். ஒன்றே முக்கால்.
இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். 3.25 இருக்குது, 3.5, 3.25, ஒரு புள்ளி கூட இருக்குது, மேலே ஏற்றிடுங்க. இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணிட்டோம். 8.25 பண்ண இன்னொரு வாட்டி செக் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்து கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ண போகிறேன். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த மாற்றம் தான் இருக்கும். ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது, ஒரு புள்ளி மட்டும் மாற்றுறேன். இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 8.25 இருக்குது. ஓகே. இங்கே 9 ஒரு புள்ளி. ஓகே, கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ கை வச்சு பார்த்துட போகிறோம். பேக் வச்சு பார்த்துட்டோம், ஃப்ரண்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் வச்சு பார்க்க போகிறோம். அழகாக இருக்குது, கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. அர்க்காத்து கரெக்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. லைட்டாக இங்கே ஒரு கிராஸ் அடிச்சிருங்க. கிராஸ் அடிச்சிட்டோம். இப்போ பேக்கு இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இதுதான் மெயினாக பார்த்துக்கணும். ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஷோல்டர் வந்து மெயினான விஷயம். ஷோல்டர், இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், எந்த மாற்றம் வரக்கூடாது. ஏன்னா மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அளவு ஜாக்கெட்டில் என்ன ஷோல்டர் வச்சுருக்காங்களோ அது பிரகாரம் தான் நம்ம போகணும். அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 2 இருக்குது, தச்சவொடனே 2 வர மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டோம். இதுவும் கரெக்டாக எல்லாமே வச்சுட்டோம். பேக்கில் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, பட்டியோட அகலம் 2.25 இருக்குது, 4.5 மேலே ஏற்றுறேன். கரை இருக்கக்கூடாது, கரையை வெட்டி எடுத்துருங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.5, 3, 2.5 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6.25 வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 இங்கே வச்சுட்டேன். என்ன இருக்கோ அதை அப்படியே வைங்க. அளவு ஜாக்கெட்டில் ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்குது. 2.25, 2, 2.5 வைக்கிறேன். இங்கே 2 வைக்கிறேன். அளவு ஜாக்கெட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் போயிடுங்க.
ஓவல் மாடல் ஜாக்கெட் இது. பின்னாடி ஓவல் வச்சு நாட்டு வச்சு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா நாட்டு வச்சு இந்த மாதிரி ஓவல் வச்சு ஓவல் மாடல் வச்சு மேலே பேக்கில் வந்து இது மாதிரி வச்சு இது அதிகமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதிகமாக இந்த ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாடலில் நம்ம வந்து பேக் இப்படி வரைஞ்சிருக்கோம். பேக்கை வந்து நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். பேக் வந்து அழகாக வரைஞ்சி நாட் போடுற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இப்போ பட்டி வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ இங்கே இது மார்க் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ மார்க் பண்ணேன். இப்போ இடுப்போட நீளம் மேலே இடுப்பு வந்து 28, 7, 6 இருந்தால் போதும். 6 இருக்கான்னு பார்த்துருவோம். 7 இருக்குது. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6 இருக்குது. கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் 6 தான் இருக்குது. இந்த பக்கம் 7 இருக்குது. நான் 6.25 வைக்கிறேன். 6.25 வைக்கிறேன். அழகாக வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கோட்டில் இந்த கோடு தைச்சுறாங்க. அளவு மட்டும் பார்த்துக்கணும். ஒரு தடவை 2 தடவை பார்த்துக்கணும். 2.5, 3, 2.5, 3.25 இருக்குது. இப்போது 2.5, 3 தான். கொஞ்சோண்டு கூட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அழகாக கொண்டு வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு, இது நான் எல்லாமே சொல்லக்கூடியது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி நீங்கள் வெட்டிட்டு வச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு, இது மாதிரி கை பாருங்கள், பட்டி வெட்டியிருக்கோம். கை வந்து எல்போ கை வெட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டு வந்து இப்படி வெட்டியிருக்கோம். பேக்கு ஓவல் மாடல் வெட்டியிருக்கோம். இப்போ எல்லாமே பார்த்துட்டிங்க. இதே மாதிரி கடையில் வெட்டும் ரகசியம். இப்போ வந்து ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை கவனமாக பாருங்கள். இப்போ ஒரிஜினல் துணி இது. ஒரிஜினல் துணியில் பார்டர் பார்த்துக்கணும். இது கைக்குள்ள பார்டர், இது உடம்புக்குள்ள பார்டர். சின்ன பார்டராக இருக்கிறது பேக்குக்கு வச்சுக்கோங்க. பேக் வெட்டிட்டோம். இப்போ கைக்கு வெட்ட போகிறோம். கைக்கு வந்து பெரிய பார்டர். பெரிய பார்டர் வச்சுட்டேன். இப்போ கைக்கு வந்து பெரிய பார்டர் வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் போடுறேன். கிராஸில் தான் இருக்கணும். நம்ம கிராஸில் வெட்டினா கிராஸை தவிர வேறு ஸ்ட்ரெயிட்டில் போடக்கூடாது. இது ஒரிஜினல் துணியில் வெட்டும் ரகசியம். இப்போ பட்டி
பாருங்கள் பட்டி வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து கிராஸில் வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டு கிராஸு. கை வந்து பெரிய பார்ட்ரு வச்சு கை வெட்டியிருக்கோம். பேக்குக்கு வந்து சின்ன பார்ட்ரு. வச்சு வெட்டியிருக்கோம். இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பான முறையில் இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி வணக்கம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலை.